Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நாம இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ்ல வர கிராமலாக்ஸ் வந்து பார்க்க போறோம். இது பார்ட் 16. இதுல நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வார்த்தை குவைட். இதை எப்படி ஷார்ட்டா எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கேவை ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது குவைட். ஃபுல்லா எழுதுனா அது கேன். ஓகேங்களா? ஹால் பண்ணி எழுதுறப்ப அது வந்து குவைட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதையே செகண்ட் பிளேஸ்ல எழுதணும் அப்படின்னா குட். ஓகேங்களா? நார்மலாக ஃபுல் சைஸில் எழுதுறப்ப அதை வந்து கம்முன்னு படிக்கணும். ஹால் பண்ணி எழுதுறப்ப குட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அக்கார்டு, அக்கார்டிங். இந்த வார்த்தைக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா கர்ரை வந்து ஹால் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப கேர்டு. ஓகே, நார்மலாக இப்படி எழுதுறப்ப அது வந்து கேரு. அதை ஹால் பண்ணி எழுதுறப்ப கேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸில் கர் எழுதணும் அப்படின்னா அது காட். ஓகேங்களா? அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப அது கிரேட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸில் கல்லை ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது கால்டு. இப்படி எழுதுனா கால், அதை ஹால் பண்ணி எழுதுறப்ப கால்டு. அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப ஈக்குவல்டு இல்லைன்னா கோல்டு. இந்த ரெண்டு வார்த்தைக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் தாவை ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது வந்து தட்டு. ஓகேங்களா? அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப அது வித்தவுட். ஓகே, அடுத்து இஷ்யூ ஸ்டோக்கு ஹால் பண்ணி செகண்ட் பிளேஸில் எழுதுறப்ப அதை விஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். விஷ் ஸ்டோக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இஷ்யூ ஸ்டோக்கை த்ரூ தி லைனில் எழுதுவோம். அதை ஹால் பண்ணி ஆன் தி லைனில் எழுதுறப்ப அதை விஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அவ்வளோதாங்க, இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆஃப் பேஜ் வந்து எழுதி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 85 அண்ட் 86 ரெண்டுமே வந்து பேராகிராஃப் தான். மினிமம் ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரோக்ஸை கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.